முத்து அந்த 30 லட்சத்தை ஏமாத்தின கதிரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மனோஜும் ரோஹிணியும் ரூம்குள்ள இருக்காங்க. அப்ப மனோஜ் நின்றுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ரோஹிணி சொல்லுது, இங்க பாரு மனோஜ், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த 27 லட்சம் தான். அந்த 30 லட்சத்தை எப்படியாவது நம்ம வாங்கிட்டோம் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், மாமாவை ஓனர்ஷிப்ல இருந்து மாத்தி நீ ஓனர் ஆயிடலாம், எப்பயும் போல எல்லாம் நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் சொல்றாரு, அதான் எப்படி கிடைக்கும் அந்த 30 லட்சம் அப்படின்னு சொன்னதுக்கு ரோகிணி சொல்லுது, அதான் அந்த முத்து கண்டுபிடிக்கிறார்ல, அந்த 30 லட்சத்தை வாங்கி நம்ம அங்கிள்கிட்ட கொடுத்துருவோம், அங்கிள்கிட்ட கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் சொல்றாரு, இந்த காசு எதுக்கு அப்பாட்ட கொடுக்கணும், அதான் ஜீவா விஷயம் எல்லாருக்கும்ல தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு இந்த காசை கொடுக்கணும், அது எல்லாத்தையும் டீலர்ஷிப்ல தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி கோபமாகி தலையில கையை வச்சுட்டு சொல்லுது, மனோஜ், இந்த காசை நம்ம அங்கிள்கிட்ட தான் கொடுக்கணும், நம்ம அங்கிள்கிட்ட கொடுத்தாதான் அந்த ஷோரூம் நமக்கு வரும், இந்த காசு ஒன்றும் உன் காசு இல்லை, அது அங்கிளோட காசு, இப்போ நீ உன் காசை அங்கிள்கிட்ட கொடுத்துட்டனா அது உன்னோட கடையாயிடும், உன்னோட சொந்த கடையாயிடும், நீ தான் ஓனர் ஆகலாம். அந்த முத்து அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கார்ல, இது ஒன்றும் உன் காசு கிடையாது உன் காசு கிடையாதுன்னு, உன் காசை கொடுத்தாதான் நீ அந்த கடைக்கு ஓனர் ஆக முடியும், கொஞ்சமாவது அறிவோட யோசிச்சு பாரு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்லுது. ஆமால ரோஹிணி, நான் அதை யோசிக்கவே இல்லை பாத்தியா, சரி அப்ப டீலர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, டீலர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் நம்ம ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்ணி அது மூலமா நம்ம கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி ரோஹிணி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி முறைச்சி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்கு. காலையில ஆயிருது, எல்லாரும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை முத்துட கேட்குறாரு, என்னடா முத்து, அந்த 30 லட்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, அதான் நேத்தே நான் உன்ட்ட சொன்னேன்லப்பா 1-2 க்ளூலாம் இருக்குன்னு, அந்த க்ளூவை வச்சு இன்னைக்கு நான் தேட போறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு மனோஜ் சொல்லுது, இங்க பாருடா, நீலாம் ஒன்றும் தேட வேணாம், அப்புறம் தேடிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பெருமையா பேசி என்னை மட்டும் தட்டுவேன், நீலாம் தேட வேணாம், அது ஏன் காசு தானே, நானே தேடிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, நான் உனக்காகலாம் ஒன்றும் தேடலை, அப்பா என்கிட்ட சொன்னாரு, அதை நான் செய்யறேன், அவ்வளோதான். பாருடா, அப்பா என்கிட்ட ஒன்று சொல்லி அதை நான் செய்யாம இருந்ததே கிடையாது, அப்பா சொல்றாரு அதை நான் செய்யறேன், அவ்வளோதான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணாமலை மனோஜ்கிட்ட சொல்றாரு, இங்க பாருடா மனோஜ், யாரு தேடினா என்ன, முத்து ஒரு பக்கம் தேடினானா நீ ஒரு பக்கம் தேடு, 2 பேர்ல யாருக்காவது ஒரு நல்லது நடந்தா சரிதானே, 2 பேர் கையில யாரு கைக்காவது அந்த 30 லட்சம் கிடைச்சா அது நல்லதுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மனோஜ் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. முத்து கார் ஷெட்ல இருந்து மீனாவுக்கு கால் பண்றாரு. அப்ப மீனா போன் எடுக்குது, முத்து பேசுறாரு, மீனா நீ என்னோட ஷெட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டதுக்கு மீனா சொல்லுது, எதுக்குங்க அங்க நான் வர அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, நான் தான் நேற்று நைட்டே உன்கிட்ட சொன்னேன்ல அந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு. ஆமால, சரி மீனா, நீ என்னோட ஷெட்டுக்கு வந்துரு, அங்கிருந்து நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, சரிங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. மீனா முத்தோட கார் ஷெட்டுக்கு வந்துடுது. மீனா முத்தோட சொல்லுது, ஏங்க நேற்று நைட்டு ஏதோ நீங்கள் சொன்னீங்க, சரி நானும் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குங்க, நான் அங்கே போய் ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்லுது. அதுக்கு முத்து சொல்கிறாரு, மீனா இதுக்கெல்லாம் எதுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க, நம்ம என்ன தப்பாக பண்ணோம், இங்கே பாரு மீனா, நீ எப்பயும் பூ விற்க போவல, அதே மாதிரி அவங்க கிட்ட கேளு, உங்களுக்கு பூ வேணுமா அப்படி இப்படின்னு கேளு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டெக்கரேஷன்லாம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி ஏதாவது பண்ணு மீனா, இதுக்கெல்லாம் எதுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாட சொல்றாரு, இங்க பாரு மீனா, அதுதான் அந்த வீடு, நீ அந்த வீட்டுக்கு போயிரு, நான் இங்க கொஞ்சம் தூரமா நின்று உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், சரியா, நீ பயப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை அனுப்பி வைக்கிறாரு. மீனாவும் அந்த வீட்டுக்கு போறாங்க. வீடு பூட்டி இருக்கு. மீனா கதவை தட்டுது. அதுக்கப்புறமா உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. சத்தமா மீனாட கேட்கிறாரு, மா யாருமா நீ அப்படின்னு கேட்கிறாரு. மீனா பயந்துகிட்டே இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம முத்துவையும் ஒரு சைடு பார்த்துக்கிட்டே இருக்கு. அவரும் கேட்குறாரு, மா யாருமா நீ, உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, யாருமா நீ அப்படின்னு கேட்டதுக்கு மீனா எதுவுமே பதில் சொல்லாமல் பயந்துக்கிட்டே நிற்கிது.